அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, சிறந்தவர்களே, ஒரு சிறந்த மொழிக்கு எப்படி என்றா, முடங்கி கிடந்தால் சிலந்தி கூட உனக்கு வலை வீசும், வெகுந்து எழுந்தால் எரிமலை கூட உனக்கு குடை பிடிக்கும். நாங்கள் சோம்பெறிகளாக இருந்தால், கோழைகளாக இருந்தால், சிலந்தி கூட எங்களோட தலைக்கு மேலே வந்து வீடை கட்டிட்டு போய்த்திடும். நாங்கள் உற்சாகமாக தைரியமாக முன்னேற்றத்தோட எழும்பினா எரிமலை கூட எங்களுக்கு கொடை பிடிக்கும். அன்பார்ந்தவர்களே, இப்போ ஈரான் உச்ச தலைவர் சொன்னார் அப்படின்ற ஒரு வார்த்தை, 1000 வருஷங்களாக அடிமைகளாக வாழ்வதை விட ஒரு நாள் வீரனாக இருந்து மரணமடைவதே மேல். இப்போ அனைத்து அரபு நாடுகளும் அமெரிக்காவின் அடிமைகள். அமெரிக்கா செல்வதை தான் கேட்குறாங்க. எந்த அளவுக்குண்டா, இந்த அணு ஆயுதம் ஒரு அரபு நாடுகிட்ட இல்லை, ஒரு அரபு நாடுகள்கிட்ட கூட இல்லை, கையில் கூட இல்லை. அப்போ அமெரிக்கா விரும்புது அரபு நாடுகளிடம் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது. இப்போ அணு ஆயுதம் இருந்தால் அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனை? இவ்வளோ நாடுகள் டீக்குது, இஸ்ரேல் டீக்குது, ரஷ்யா டீக்குது, சைனா டீக்குது, ஜப்பான், எல்லாத்தையும் மிக்குதானே. ஏன் முஸ்லீம் நாடுகளோட கையிலேருந்து இவனை பிடிக்குது இல்லை? எல்லாம் அடிமைகள், அரபிகள் எல்லாம் அடிமைகள். ஈரான் மட்டும்தான் வெகுந்து நிற்குது, எலும்பி நிற்குது, தைரியமாக நிற்குது. எந்த அளவுக்குண்டா, நாசா விஞ்ஞானிகள் ஒரு அறிவிப்பு விடுத்திருந்தாங்க. எப்படின்னா, ஈரானிடம் பிளாஸ்மான்னு சொல்லக்கூடிய பயங்கரமான ஆயுதம் இருக்கு. இந்த ஆயுதம் எந்த அளவுக்குண்டா, இந்த ஆயுதம் ஒரு நாட்டு மீது தாக்க போடப்பட்டால் அந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் இறந்து விடுவார்கள். அந்த அளவு பயங்கரமான ஆயுதங்கள் ஈரானிடம் இருக்கு. எந்த அளவுக்கு அன்பார்ந்தவர்களே, இப்போ அமெரிக்கா ஏன் ஈரானுக்கு பயப்படுவது? என்ன காரணம்? அமெரிக்கா ஈரானிடம் பயங்கரமான ஆயுதம் எல்லாம் இருக்கு. எந்த அளவுக்குண்டா, இப்போ அமெரிக்காவுடைய பங்கர் பூஸ்டர் இது வந்து பூமிக்கு கீழே 200 அடி தான் போகும். ஆனால் ஈரானுடைய அணு நிலையங்கள், அதாவது ஆயுதம் செய்யக்கூடிய நிலையங்கள், ஆயுதம் தயாரிக்கக்கூடிய நிலையங்கள் 350 அடி கீழே தான் இருக்கு. எந்த அளவுக்கு அன்பார்ந்தவர்களை, ஈரானிடம் ஆயுத சிட்டி இருக்கு. இதனால தான் அமெரிக்கா மிக மிக பயப்படுறாங்க. ஈரான் அமைதியான நாடு, அவங்கள சீண்டினா விட மாட்டார்கள். அதாவது இஸ்ரேலும் அமெரிக்காவும் சீண்டி பார்த்தாங்க, இப்போ ஒதுங்கிட்டாங்க, பயப்படுறாங்க. எந்த அளவுக்குண்டா, ஈரானிடம் மிக மிக சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் எல்லாம் இருக்கு.